ஒரு கிலோ எடுத்துக்கங்க. உப்பு, எண்ணெய், 2 எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சாஸ் 2 பாக்கெட், 1 3 நூடுல்ஸ் 2 பாக்கெட், 4 முட்டை, மல்லி தூள், சிக்கன் மசாலா. கேரட் முறியல எண்ணெய் ஊத்திக்கலாம். फ्रेंड्स எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு கப் எண்ணெய் ஊத்தினா போதும். எண்ணெய் கொதிச்சிட்டு பாத்தீங்கன்னா फ्रेंड्स வெங்காய தக்காளி போடுவோம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கரண்டி 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 கரண்டி. இப்போ வெங்காயம் பச்சை வாசனை போற வரைக்கும் கிண்டிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். அதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம என்னைக்கும் ஆச்சி கம்பெனில வாங்குவோம். நம்ம வச்சு எல்லா பிராண்டுமே ஆச்சி தான். தக்காளி வெங்காயம் பண்ணா மரத்தோட கூடி சீக்கிரம் அதான் ஆச்சியில் வந்துடும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரத்துக்கு நமக்கு வேணும். இப்போ வதக்கிக்கலாம் நம்ம வெங்காய தக்காளியை. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். அப்புறம் ஒரு ஷேர் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்களும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நல்லதாகவே நடக்கும். லைக் பண்ணிங்கன்னா 1/2 கிலோ சாஸு. அதுக்கு 1/2 கிலோ சேர்த்துறாதீங்க, கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. பாருங்க எந்த மாதிரி போய் பாருங்க. தேங்க தேங்க மாங்க மாங்க ஓல்டே கட்டிடு கட்டிடு கட்டி 1 3 மசாலாவும் சாஸ் மட்டும் போதும். 1 2 3 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம பாஸ்தா போட்டோன்னே ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் லைட்டா சேர்த்துக்கலாம். எண்ணெய் குறடி ஃப்ரெண்ட்ஸ் அடி பிடிக்க போகுது. பாருங்க இப்போ கரெக்டாக ஒரு பதம் வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். முட்டை ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி மாதிரி தான் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் மசாலா பிரிச்சுக்கலாம். நம்ம பிக்கிறதுக்கு நாங்க ஒரு நண்பன் வச்சுக்கிறோம். கொடுங்க. நம்ம கட்டிங் மாஸ்டர் கொண்டு தப்பா கட் பண்ணிட்டீங்க. கட்டிங் போட்டு வந்துக்கிறேன் பிடிக்க. கொஞ்சம் சாஸ் ஊற்றி வாங்க. பாஸ்தாவை இப்போ வச்சிடலாம். ஓகே பாஸ்தா வச்சுட்டான். இப்போ நம்ம கிண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம்.
உப்பு போட்டோம் போடல. இப்போ போட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரம் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக எரிஞ்சாலே போதும். நீங்க கேஸ் அடுப்புல கூட பண்ணலாம். கத்தி 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 மச்சி மச்சி கரண்ட் எடு. கத்தி கொடுங்க. இன்னொரு கம்பி இருந்தா நல்லா இருக்கும். நாங்க எல்லாத்துக்கும் பாய் வச்சுக்கிறோம். இதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். நம்ம சேனல் பேர் கூட பாத்தீங்கன்னா சூடு பாஷ் தான். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சுவையா இருக்கு பாருங்க. எங்க 2 க்ரூ மெம்பர் எங்கே போய்க்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இலை கழுவுறாங்க. பிரிட்டிஷ் வாசியம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. தாமிரபரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு.